نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مؤمنا وآمنا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما سيدي المرشدين مولانا அல்லாஹ்வுடைய நாமத்தின் கிருபை அல்லாஹ் தஆலா மனிதர்களை முஸ்லிமாக மூமினாக படைத்து முஸ்லிமாக மூமினாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய பிரியமான ரசூல் ஃபாத்திமுல் அன்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியமிக்க உம்மத்திலே அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கி அருள் புரிந்தார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய அருமை ஹபீபாலும் கபூல் செய்யப்பட்ட இந்த சுன்னத்தான வழிமுறை திருமண நிர்வாகத்தில் நாம் அனைவரும் அல்லாஹ் தஆலா ஒரு சுன்னத்தை நிறைவேற்றுவதில் அல்லாஹ் தஆலா அதிலும் நமக்கு பங்களித்து அதில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் மணமக்களுக்கு துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது திருமண நிக்காஹ் என்பது நபியுடைய சுன்னத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது ஹஸ்ரத் பின்தா அவர்கள் சொன்னது போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தான வழிமுறையில் நிக்காஹ் செய்வது ஒன்று. அந்த நிக்காஹை கண்ணியமான முறையிலே சுன்னத்தான முறையிலே அல்லாஹ் ரசூலுடைய விருப்பத்திற்கு மாற்றம்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் வந்தாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நூர்ல அல்லாஹ் பல ஆண்டு காலம் பார்த்து ரசித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காத்தமுல் அன்பியாவாக இறுதி நபியாக அல்லாஹ் அனுப்பினார். மனித போர்வையில் குல்லினமான பஷர் மிஸ்லுக்கும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நான் சொல்ல மாட்டேன் நபியே, நான் சொல்ல மாட்டேன். குல், நீங்க சொல்லுங்க, நான் உங்களை போன்ற மனிதர் தான், நான் போன்ற மனிதர் தான். அஹ்லே சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் போன்ற மனிதர் தான். ஆனால் நம் போன்ற மனிதர் அல்ல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட ரசூல்? உம்மத்துக்காக வாழ்ந்த ரசூல், உம்மத்துக்காக வாழ்ந்த ரசூல், உம்மத்துக்காக போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனா ஃபரத்துல் லகும், நான் உங்களுக்கு முன்பாக போகிறேன். வஸ்ஹீதுன் அலைக்கும். எப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? வாழ்ந்த காலத்திலே தனக்காக, தன் குடும்பத்துக்காக எதையும் அனுபவிக்காத நபி உம்மத்துக்காக வாழ்ந்தார்கள், உம்மத்துக்காக போனார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையே உருவான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய உள்ளம், அவர்களுடைய கல்வி சந்தோஷப்படும்படி உம்மத்தாகி நாம் வாழ வேண்டிய கட்டாயம். நபியை சந்தோஷப்படுத்தணும். நபியை சந்தோஷப்படுத்தினால் அல்லாஹ் சந்தோஷப்படுத்துகிறார். வத்தியுல்லாஹ் வத்தியுர் ரசூல். அல்லாஹ் சொல்லுகிறார், நபிக்கு கட்டுப்படுங்கள். நபியுடைய சுன்னத்தை, நபியுடைய சொல்லை உண்மையாக தேடி வாழுங்கள். அதுல தான் உங்களுக்கு ஆபாதான வாழ்க்கை. இன்னைக்கு கால சூழ்நிலை சரியில்லையே, எவ்வளவு முசீபத்து நம்மளை சுத்தி நிக்குது. காரணம் அல்லாஹ்வின் ரசூலின் பரந்ததுதான், பாவ காரியங்கள் தான். அல்லாஹ் பார்க்க, அல்லாஹ் கூட இருக்க நாம் பாவம் செய்வோம். குர்ஆன் சாபை செய்து வாழமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களில் ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவம் செய்ய பயப்பட்டோம். அல்லாஹ் ரசூலும் கூட எப்படி பாவம் செய்யணும், பாவம் செய்யக்கூடாது, அவர்கள் பாவத்தை வெறுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை நாம் சந்தோஷப்படுத்தி வாழ்ந்தால் ஈருலக வெற்றி அடையும் என்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். எவ்வளவு பெரிய கருணையான ரசூல், எவ்வளவு கண்ணியமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யௌம யஅஸில்லாஹு நபிய்ய வல்லதீன ஆமனூ மாஹு. குர்ஆன் ஆயத்து, நபியே, நாளை மறுமையில் நான் நபியை கேவலப்படுத்த மாட்டேன். மனுஷனுடைய அமளி துமளி,
எப்போ நபியை சந்தோஷப்படுத்துறது? நபி சந்தோஷப்பட்டால் தான் அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து அல்லாஹ் பண்ணுவாங்க. அந்த நபி குறைந்தபட்சம் பரலோக 5 வக்து தொழுகை சரியான தொழுகிறவா கொஞ்சம் யோசிக்கணும். நபியுடைய சுன்னத்திலே நபி மேராஜ் போய் கொண்டு வந்தது நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட் தொழுகை. அந்த தொழுகையை நாம் சரிவர தொழுகிறோமா யோசிக்கணும். தொழுகாமல் இருந்தால் அல்லாஹ் தஆலாவுடைய முஸீபத் நம்மளை பற்றி பிடிக்கும். தொழுகை ரொம்ப முக்கியம். எவ்வளவு நற்காரியங்கள் நடக்கும்போது தொழுவதில்லை. சஹாபாக்கள், உத்தம சஹாபாக்கள் போர் நடக்கும்போது தொழுகை வந்து வந்தால் ஷப்புல நிற்பாங்க. ஜமாத்தில் நின்று தொழுகை நிறைவேற்றுவாங்க. எந்த சஹாபாக்களும் சரி, எந்த அவுலியாக்களும் சரி, தொழுகையை விட்டதா சரித்திரம் இல்லை. தொழுகையை விட்டால் அவர் வழியிலே அவுலியா இல்லை. எவ்வளவு முக்கியமானது தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோகரமா இருக்கிறாங்க ஊர்ல. நபி வீட்டுல மயக்கம், சக்கராத்துடைய நேரம், வராத விடாத நேரம். நபி மஸ்ஜிதுக்கு வரல. நபி மஸ்ஜித் இசாவுடைய வக்து நெருங்குது. நபி மஸ்ஜிதுக்கு வரல. வராத விடாத நேரம். அஸ்ஸலாத்து ஜாமியா, அஸ்ஸலாத்து ஜாமியா. வாசலில் இருந்து சொல்றாங்க, பதில் இல்லை. நபி மயக்கம். திரும்பி போயிட்டாங்க. திரும்பி கொஞ்ச நேரம் சென்று வராங்க விடாநாயகம். வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் தொழுகைக்கு நிற்கிறாங்க. இஸ்லாமுடைய வக்து போகுது. அஸ்ஸலாத்து ஜாமியா. பதில் இல்லை. மூணாவது டிப்பு வராங்க விடாநாயகம். சொன்னாங்க, நபியுடைய வாசல் தான் இப்படி கூப்பிட்டேன். பதில் இந்த மாதிரி வந்துச்சு. அபூபக்கர் சித்திக்கை தொழுவ சொன்னார்கள். ஜமாத் நடத்த சொன்னார்கள் என்று சொன்னவுடன் சொன்னார்கள் விடாநாயகம், இந்த வார்த்தை நபி தொழுக வைக்கவில்லை, வரவில்லை. இதை காதில் கேட்டது. அடுத்தவரை தொழுவ சொன்னார்களே, இதுக்கு நான் உயிரோடு இருந்திருக்க வேண்டாம். நான் மையத்தாக போயிருக்கலாமே. சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் நாயகம் கை நடுக்கம். ஜமாத் வைக்க போறாங்க. நபியுடைய